Daily. Taste the Daily. உன்னை முத பார்த்தப்பவே என் மகனுக்கு சரியான ஜோடி நீதான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு காரணம் உன்கிட்ட இருக்கிற இந்த தெளிவு. அந்த தெளிவு தான் இப்ப அஞ்சலி விஷயத்திலயும் உன்னை காப்பாத்தும். உன் மனசாட்சிக்கு நியாயம்னு பட்டதை செய். தேங்க்ஸ் அத்தை. நடக்க போற பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது? பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு எல்லா பக்கமும் எனக்கு பகையாகுதே. என்ன பண்றதுன்னு தெரியாம வந்தேன். ஆனா எனக்கு இப்போ எந்த குழப்பமும் இல்ல அத்தை. இனி அந்த அஞ்சலி விஷயத்துல நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இப்பவே அவளை பார்க்க போறேன். இன்னைக்கு அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன் அத்தை. வரேன் அத்தை. சரி, நீ பார்த்து போயிட்டு வா. எல்லாருக்கும் வணக்கம். பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டு கமிட்டி மெம்பர்ஸான உங்களை எதுக்கு இங்க இன்வைட் பண்ணிருக்கேன்னா, இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டுக்கு நீங்க கௌதம் பேரை செலக்ட் பண்ண போறதா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஆமா, அத பத்தி பேசதான் இந்த மீட்டிங். கௌதம் சின்ன பையன், அவனுக்கு பிசினஸ் பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இப்ப அவனுக்கு கிடைக்கிற பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கூட அவனோட வைஃப் இலக்கியாவால தான். அது எப்படிங்கறத பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அவனை பத்தி தெரியாம இதுக்கு முன்னாடி இருந்த கமிட்டி மெம்பர்ஸ் இத்தனை வருஷமும் அவனுக்கு அந்த அவார்டை கொடுத்து அந்த அவார்டையை அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த தடவை அந்த அசிங்கம் நடக்காம நீங்க எல்லாரும் தான் தடுக்கணும். ஓகே. நீங்க யாரும் அந்த அவார்டுக்கு கௌதம செலக்ட் பண்றதுக்கு ஓட்டு போட வேண்டாம். நியாயமா அந்த அவார்டுக்கு தகுதியான ஆளு நானு. சோ எனக்கு அந்த அவார்டு கிடைக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க எல்லாரோட மனசும் நிறையற மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்க வீடு தேடி வரும். கௌதம் மாதிரி ஒரு கேவலமான ஆளை இந்த பிசினஸ் உலகத்தை விட்டு விரட்டணும். அதுக்கு உங்க எல்லாரோட கோஆபரேஷனும் வேணும். யாரா கேவலமான ஆளு? நீயா நானா? சொல்லு. நீயா நானா? என்ன திமிரு இருந்தா என் வைஃப பத்தி தப்பா பேசுவேன். கொல்லாம விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். கௌதம் ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்க. கௌதம் விடுங்க. கேவலம் ஒரு அவார்டுக்காக இவன் என்ன பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுவான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? டேய் எஸ்எஸ்கே, இன்னொரு தடவை இலக்கியாவை பத்தி ஏதாவது தப்பா சொன்ன உன்னை கொன்னுருவேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? நான் இவனை பத்தி சொன்னது கரெக்டா போச்சு. நம்மள மாதிரி கௌரவமான பீப்புள்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே இந்த ராஸ்கலுக்கு தெரியல. ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து லோக்கல் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றான். இவனுக்கு தான் பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டு கொடுக்க போறீங்களா? டியர் மெம்பர்ஸ், இந்த அவார்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அத வாங்குறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஆனா இந்த கௌதம்க்கு அவன் அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. பிசினஸ்க்கு தான் பொண்டாட்டியே பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த அவார்டை கொடுக்காதீங்க. ஒரு வார்த்தை பேசுன அப்படிதான்டா பேசுவேன். உன்னோட 10 கோடி ரூபாய் ஓட்ட கம்பெனிய 25 கோடி ரூபாய்க்கு என் தலையில கட்டி ஏமாத்தனல்ல. நீ அந்த அவார்டை வாங்க விட்டுருவனா? சீட் பண்ணி அவ்வளவு பணத்தை என்கிட்ட இருந்து திருடிட்டு என்னமோ யோகிய மாதிரி என்கிட்டயே சண்டைக்கு வர்ற. ஏய், நீ பாரா, உனக்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இனி உன்னை இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து விரட்டுறா. பாருங்க, நான் கௌதம் பத்தி சொன்னது எல்லாமே உண்மை. அந்த அவார்டுக்கு இவன் ஒருத்தே கிடையாது. இவன் பொண்டாட்டி தப்பான கரெக்டர். அவளை யூஸ் பண்ணிட்டா. கௌதம், அவருக்கு உங்க அப்பா வயசு, அவரு கழுத்தை பிடிக்கிறீங்க. கௌதம், நான் சொல்றேன். அப்பா மாதிரி வயசு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த வயசுக்கான தகுதியும் வேணும். கை விடுங்க. டேய்,
என் தகுதியால பிசினஸ நேர்மையா பண்ணி முன்னேறினவன்டானா. உழைக்காம கிடைக்கிற எந்த காசும் நமக்கு தேவையில்லைன்னு கண்ணியமா வாழ்றவன் என் ஒய்ஃப் இலக்கியா. எங்களை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஏன்னா நீ ஒரு ஃப்ராடு, சீட்டர், ஃபோர்ஜரி. இங்க பாருங்க, நான் இந்த அவார்டு காலையிற ஆள் கிடையாது. ஆனா இந்த மாதிரி கேவலமான ஆள் கிட்ட வேலை போய் உங்க மதிப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீங்களா அனலைஸ் பண்ணி தகுதியானவங்களுக்கு அந்த அவார்ட் கொடுங்க. இவன மாதிரி ஒரு அயோக்கியம் பேச்செல்லாம் கேட்காதீங்க. டேய், இனிமே என்ன பத்தியோ இல்ல என் ஒய்ஃப பத்தியோ நீ வெளியில ஏதாவது தப்பா பேசுறேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அப்புறம் ஒண்ணு கௌதம், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு உன் மண்டைக்குள்ள மூளையே இல்லாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.